ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து சூப்பர் சாட் கொஸ்டினுக்கான ஆன்சர் செக்ஷன். இது நம்ம வாரம் லைவ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிட்டு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஜாதகத்துக்கு பலன் மினிமம் 100 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு 2 கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வரோம். ஸோ பார்க்கக்கூடிய நேர்கள் உங்கள் ஜாதகத்திற்கும் நடப்பு தசா புத்திக்கு அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், வேலை வாய்ப்பு, அரசு வேலையா, மத்திய அரசு வேலையா அல்லது பிரைவேட் வேலையா அல்லது தொழில் செய்யலாமா, எப்போ திருமணம் நடக்கும், மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, இது மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அல்லது நம்ம ஆன்லைனில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். உங்களுக்கு தனி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். ஸ்க்ரோலிங் போது பாருங்கள், வெர்டிக்கலாக. ஸோ அதில் பாருங்கள். இல்லை எனக்கு ஒரு 2 கேள்வி தான் சார், இது மட்டும் பார்த்தா போதும்னா நம்ம ஃப்ரீயாக பார்த்துட்டு வரோம். சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில 2 நாள் மட்டும் அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் கேள்வியை கேட்கலாம். ஓகே. ஸோ அது மாதிரி இந்த வாரம் நம்ம லைவ் பண்ணியிருந்தோம். அதில் சில நேர்கள் 100 ரூபீஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதற்கு தனியாக வீடியோ போடுவோம். அதுதான் இந்த வீடியோ ஒவ்வொரு வாரமும். அதில் இந்த வாரத்தில் யார் யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக கேள்வி என்னன்னு பார்த்துட்டா தான் அதற்கப்புறம் எப்படி என்னங்கிறத பார்க்க முடியும். முதலாவதா பாத்தீங்கன்னா பிரசாந்த், ஆமா பிரசாந்த் ஆர்ஜே அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டிக்கர் தான் போட்டிருந்தாரு. அவருக்கு ஜாதகத்துக்கு கேட்கல, ஜாதகம் எங்கன்னு தெரியல. நம்ம தான் தேடி போய் பார்த்துட்டு வந்தோம், தேடி எடுத்து வச்சிருக்கிறோம். பிரசாந்த் ஆர்ஜே தானே? ஆமா, பிரசாந்த் ஆர்ஜே உடைய ஜாதகம் இல்லப்பா. எஸ், இந்த ஜாதகம் ஆமா இதான். பிரசாந்த் ஆர்ஜே 8975 அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து அவர் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா 7689 7689 12:14 PM 12:14 PM நாகர்கோயில் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஜாதகத்தை நான் எடுத்துட்டேன். இவருடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பூச நட்சத்திரம் அதெல்லாம் ரைட்டு, ஓகே. ஆரல்வாய் மொழி உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பனே இல்லையா? சரி, ரைட், ஓகே. கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, வாழ்க்கை எப்படி அப்படின்னு சொல்லுங்க சார், வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, அடுத்த தசா புத்தி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய கேள்வி. இவருடைய ஜாதகம் பார்த்துடலாம். பிரசாந்த் ஆர்ஜேவா இதுதானே? பிரசாந்த் ஆர்ஜே 8975 இந்த ஜாதகம் தானே? இதுதானே? ஆமா, இதாங்க, கரெக்ட் தான். நான் தப்பா எடுக்கல, கரெக்டா தான் இருக்கு. சரி, ஜாதகம் தோ வருது பாருங்க சார். எஸ். ஸோ சிம்ம லக்னம், கடக ராசி, பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம். எஸ், இவர் தான். பூச நட்சத்திரம் போட்டிருந்தாருல, இவர் தான். பூசம் 2ஆம் பாதம். இப்ப நடப்பு தசை அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது தசை போயிட்டு இருக்குது. கேது தசையில் புதன் புத்தி அடுத்த வருடம் மார்ச் வரைக்கும் போகுது. ஓகே, கேது தசையில் புதன் புத்தி. எனக்கு எப்ப மேரேஜா, சரி வேலை எப்ப, அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கறதுதான் கேது தசையில் புதன் புத்தி. ஸோ புதன் உங்களுக்கு 4, சூரியன் 22. புதன் சூரியனுடைய நட்சத்திரத்தை தான் அமர்ந்து நிற்குது. அப்புறம் என்ன, கேது தசையில் புதன் புத்தி. அடுத்தது சுக்கிரன் திருவாதிரை 1, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. உண்டுங்க. கண்டிப்பாக அரசு வேலை யோகம் உண்டு. ஓகே, கன்ஃபார்மா உண்டு. இந்த புதன் புத்தியே உண்டு. அடுத்த வரக்கூடிய சுக்கிர திசை இது தொடரணும்னு சொல்லுது. ஓகே, ஸோ கண்டிப்பாக தொடரணும். அதாவது அரசு வேலையில நீங்க இருக்கணும் அப்படிங்கறதான் இதனுடைய ஆன்சர். ஸோ அதனால கன்ஃபார்மா அரசு வேலை உண்டு. இந்த காலகட்டம் சூப்பர். அடுத்த மார்ச்சுக்குள்ள ஏதாவது எக்ஸாம் இருக்குது அல்லது எழுதிட்டேன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நல்லா இருக்கும்னு அர்த்தம். லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், வாழ்க்கை, இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு அந்த வேலையை கொடுக்குது. இதுதான் உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது சொல்லுது. 2ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை, குருவும் சூரியனும் இணைஞ்சு சிவராஜ் யோகத்துல சூப்பரா நிக்குது. நல்ல வேலையில போய் உட்காருவீங்க சார். ஜாதகம் சிறப்பான ஜாதகம், ஜஸ்ட் கிராஸ் செக்கிங்காக நம்மள்ட்ட வந்திருக்காரு, வேற ஒண்ணும் இல்லைங்க.
ஜாதகம் நல்லா இருக்குங்க. ரைட். அடுத்தது எலன் பிஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி திருத்துறைப்பூண்டிலேருந்து கேட்டிருக்காங்க. செழியன் அப்படிங்கிற ஒரு திருத்துறைப்பூண்டி திருவாரூரா? ஓ, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வருதா? சரி. திருமணம் எப்பொழுது நடைபெறும்? 86ல பிறந்திருக்கார். எப்படிப்பட்ட வரணமையும் எப்படி நான் இதெல்லாம் ஏன் டிலே மேரேஜ் எதனால ஆனது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் போயாகணும். இனிவே ஃபாஸ்ட் ட்ராக்ல நம்ம போறோம். 2 நிமிஷம் 3 நிமிடம் ஒரு ஜாதகருக்கு ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டு வரோம். லைவ்ல சூப்பர் சாட்டுங்கிறதும் ஸோ அதே மெத்தட் தான். என்ன பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தனி வீடியோ ஃபார்மேட்ல ஆன்சர் வரும். அவ்வளவுதானே தவிர மற்றபடி நீங்க கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் நம்ம சொல்லணுமா? இல்ல இல்ல. திருத்துறைப்பூண்டி என்னது? டிஐயா? திருத்துறைப்பூண்டி நானும் போட்டேன். எஸ், நீங்க டிஐன்னு போட்டிருக்கிறீங்க, சாஃப்ட்வேர்ல டிஹெச்ஐன்னு காட்டுது. ஸோ இந்த 2 பாயிண்ட் டிஃபரண்ட். இதுதான் திருத்துறைப்பூண்டி. இதான் சார் செழியன் உங்களோட ஜாதகம். எது? மகர லக்னம், ரிஷப ராசி. ஜாதகம் செம பலமா நிக்குதே. என்ன நீங்க மேரேஜ் இல்லைங்கிறீங்க? சூரியன் 1, சனி 16, சூரியன் அஷ்டமாதிபதி, சனியோட தொடர்பு, விசாகம் 4. ஆமாங்க, இதுதான் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆக விடாமல் தடுத்திருக்கலாம். இது ஒரு காரணம்னு சொல்றேன். இந்த அமைப்பு இது செய்யுமா? செய்யும் அப்படிங்கறத நான் சொல்றது. ரைட், ஓகே. மகர லக்னம், ரிஷப ராசி, நட்சத்திரம் ரோஹிணி, 4வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை குரு தசை போயிட்டு இருக்குது. ஸோ குரு தசையில் சந்திர புத்தி, இது திருமணத்திற்கான காலகட்டம் தான். அடுத்தது செவ்வாய் புத்தி. இந்த ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் போகுது பாருங்க. போன ஏப்ரல்ல இருந்து இந்த ஆகஸ்ட் வரைக்கும் போகக்கூடிய சந்திர புத்தி திருமணத்திற்கான காலகட்டம் தான். சந்திரன் நில நட்சத்திரம் ரோஹிணி 4ஆம் பாதம், செவ்வாய் அவிட்டம் 3ஆம் பாதம், சனி சந்திரன் சனி செவ்வாயும் இல்ல. ஆப்ஷன் ரொம்ப குறைவா இருக்கே சார் உங்க ஜாதகத்தில். தொடர்பு ஏன் என்ன தொடர்பு? அது என்னையா தொடர்புன்னு கேட்காதீங்க. குடும்ப ஸ்தானாதிபதி பலமா இருக்கணும். இங்க குடும்பாதிபதி 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். செவ்வாயினுடைய பரிவர்த்தனை. எஸ், இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். செவ்வாயினுடைய புத்தி காலகட்டங்களில் செவ்வாயினுடைய தொடர்பு. சந்திரன் ரோஹிணி 4ஆம் பாதமா? ரோஹிணி 4. ஆமா, செவ்வாய் புத்தி தான். செவ்வாய் புத்தியில தான் சான்சஸ் நடந்துட்டு இருக்கிறது. குரு தசை, சந்திர புத்தி. இந்த ஆகஸ்ட் இல்ல, ஆகஸ்டுக்கு அப்புறம் வரக்கூடிய செவ்வாய் புத்தியில தாங்க திருமணம். வரன் எப்படி அமையும்? 8ஆம் இட தொடர்பு இருக்குது, 6ஆம் இட தொடர்பு இருக்குது. எதுக்கு? உங்க குடும்பஸ்தானத்துக்கு அல்லது உங்க 7வது பாவகாதிபதிக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு குறையுள்ள வரன் வரணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, குறையுள்ள வரன் அது உங்களுடைய பேக்ரவுண்டை பொறுத்து இருக்குது, உங்களுடைய ஃபேமிலி பொசிஷனை பொறுத்து இருக்குது. ஓகே, அது 2ஆம் தார அமைப்பா இருக்கலாம், விடவா இருக்கலாம், சரியா? அல்லது அவங்களுக்குமான ஸ்டேட்டஸ், கேஸ்ட், அண்டர் கேஸ்ட், இது போன்ற அமைப்புகள். இதெல்லாம் ஒரு குறை. நான் இதுதான் சொல்லல, ஒரு குறைன்னு கன்ஃபார்மா சொல்றேன். ஏன்னா சில பேர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லாத பட்சத்தில் அவங்களா உணர்ந்து போகட்டும். 86ல பிறந்திருக்கிறீங்க, இனிமேலும் காலம் தாழ்த்தக்கூடாது. எனக்கு இப்படித்தான் வேணும், இந்த மெத்தட்ல தான் போகணும், அந்த மாதிரி போகக்கூடாது. சான்சஸ் தான் வந்துருச்சு. இந்த ஆகஸ்டுக்கு அப்புறம் ஒரு சான்சஸ் பர்ஃபெக்டா அமையுது. இங்க அஷ்டமாதிபதியினுடைய தொடர்புல இருக்கிறதுனால இந்த குடும்பாதிபதி உங்களுக்கு குறையான ஒரு குடும்பத்தை கொடுக்கணும்னு காட்டுது. அந்த குறை எவ்வளவுக்கு எவ்வளவு குறையாக இருக்குதோ நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் சார். நல்ல மனைவி வரணும் சார். உங்களுக்கு சந்திரன் உச்சமணிக்குதுல, அதனால நான் சொல்றேன். ஸோ அதனால நல்ல மனசுல வச்சுக்கிங்க, நல்ல மனைவி வரணும். எப்படிப்பட்ட மனைவி வரணும்னு கேட்டீங்க, நல்ல மனைவி. சந்திரன் உச்சமா நிக்குது. மகர லக்னம் தான் சார் இருக்கிறதுலே சிறப்பான லக்னம். நல்ல மனைவி உங்களுக்கு அமையறதுக்கு
இந்த ஜாதகத்தில் குடும்பம் தான் அமைய விட மாட்டேங்குது. அதற்கு காரணம் சூரியன். இந்த சூரியன் 10ஆம் இடத்துக்கு பக்கத்துல திக்பலத்துல விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல உட்கார்ந்து நிற்பதுதான் இந்த குடும்பஸ்தானத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. மற்றபடி ஒண்ணு இல்லை. அதற்கு ஒரு குறை இப்படி எல்லாம் இருக்குதா நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ஆகஸ்டுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கை அமைவதற்கான காலம் நேரம் கூடி வருது. அதை பயன்படுத்திக்கிங்க. மறுபடியும் எனக்கு இப்படித்தான் வேணும் அப்படித்தான் வேணும், சனி லக்னத்தோடு தொடர்பு இருந்ததுன்னா என்ன பண்ணும், முரண்பாடான எண்ணங்கள் பிடிவாதத்தை கொடுக்கும். அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுக்கணும். உங்களுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கணும். உங்களுக்கு நல்ல மனைவி வரணும்னு விதி இருக்குது சார், பயன்படுத்திக்கணும். நன்றி. சரி, அடுத்தது ஆமா அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரி ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவரு மினிமம் 100 rupees சார். அதற்கு கீழே போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. வேணுகோபால் நீங்க 40 rupees நான் போன லைவ்லயே நான் சொல்லியிருந்தேன், அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி. அதனால 40 rupees கீழே அப்படிங்கிற மாதிரி, சரி 100 rupees கீழே அப்படின்னு போட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். 100 rupees மினிமமா நான் செட் பண்ணிடுறேன். இதுக்கு கீழே போக முடியாது சார். ஓகேவா? சரி, ஸ்ரீனிவாஸ் ஹரி கேட்டிருக்காரு 2/4/2003 11:40 AM திருநெல்வேலி. ஸோ when will I get job trying for last 8 months 8 months தானே, 8 months போட்டிருக்காரு. having education loan ப்ளீஸ் ஆன்சர். ஏன் ப்ளீஸ்லாம், ஏன் போய் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, கொஸ்டின்ஸை போட்டீங்க, நான் கண்டிப்பா பண்றேன். 2/4/2003 சார். 2/4/2003 11:40 AM திருநெல்வேலி. ஓகே, எடுத்தாச்சு. உங்களுடைய ஜாதகம். ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, ஏன்? ஹேவிங் எஜுகேஷன் லோன் போடலாமா அப்படிங்கிற மாதிரி. சேம் அதே போல மிதுன லக்னம் மீன ராசி பாருங்க, இதான் உங்க ஜாதகம். மிதுன லக்னம் மீன ராசி, நட்சத்திரம் ரேவதி 2வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர திசையில். சந்திர புத்தி முடிஞ்சு செவ்வாய் புத்தி முடிஞ்சு இப்ப ராகு புத்தி போயிட்டு இருக்குது. சுக்கிர திசையில் ராகு புத்தி. சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல, சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனை நிக்குது, நல்லா இருக்குது. சுக்கிர திசையில் ராகு புத்தி. ராகுவும் பாத்தீங்கன்னா 12ஆம் இட தொடர்பு. ராகு எத்தனை? 8, சனி 29, சுக்கிரன் 12. கொஞ்சம் வெளியில ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இப்ப ஜாபுங்கிறது 12ஆம் இடத்தோட தான் தொடர்புல நிக்குது. ஓகே, ஸோ அதனால வெளியில ட்ரை பண்ணா நல்லா இருக்கும். ராகு புத்தி தானே, இடம் விட்டு இடம் நகரக்கூடிய அமைப்பு தான் காட்டுது. லோன் போடலாமா? கண்டிப்பா கிடைக்கும், அதனால மாற்று கருத்து கிடையாது. இந்த அக்டோபருக்கு அப்புறம், இந்த வருடம் அக்டோபருக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. லோன் கிடைக்குமான்னு தானே, எஜுகேஷன் லோன் தானே கேக்குறீங்க. ஹேவிங் எஜுகேஷன் லோன். So will I get job trying last 8 months? Okay. கமா தான் போட்டிருக்கிறீங்க. ஸோ when will I get job, when will I get job, கமா ட்ரையிங், அப்புறம் கமா ஹேவிங் எஜுகேஷன் லோன். உங்களுக்கு லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எஸ், கண்டிப்பா கிடைக்கும் இந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம். ஒண்ணு, ஜாபுக்கு அதுவும் உண்டு. எப்ப? வெளியில தான் உண்டு, இங்க கிடையாது. உள்ளூர்ல ட்ரை பண்ணாதீங்க. சுக்கிரன் பூர்வீக ஸ்தானாதிபதி, அதனால அவங்களுக்கு பக்கத்திலேயே அப்படிங்கிற மாதிரி வேண்டாம். கொஞ்சம் வெளியில ட்ரை பண்ணுங்க. சென்னை மாதிரியான ஒரு பகுதி இல்ல, நல்லா இருக்கு உங்களுக்கு. ஓகே, ரைட்டு. அடுத்தது யாரது? அனங்கூர் சிலம்பரசன் அப்படிங்கிற ஒரு ஐடி. சிலம்பரசன் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, 5 ஆண்டுகளாக முயற்சிக்கிறேன். இவருக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். 7 வருஷமா ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சார், கிடைக்க மாட்டேங்குதுன்னா 5 ஆண்டுகளாக முயற்சிக்கிறேன். அரசு போட்டித் தேர்வு எழுதியிருக்கிறேன். தற்போது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கா? பரிகாரம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. மோஸ்ட்லி நான் பரிகாரம்னா சொல்ல மாட்டேங்க. 27/5/93
27/5/93 6:30 AM. இந்த ஊருங்க விழுப்புரம். ஓகே, சிலம்பரசன் உங்க ஜாதகத்தை பார்த்துடலாமா? ஏன் அரசு வேலை கிடைக்காம தடையாயிட்டு இருக்குது? ஜாதகம் ரிஷப லக்னம், கடக ராசி. ஸோ உங்க ஜாதகம் இதுதாங்க. ரிஷப லக்னம், கடக ராசி. ஸோ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் 1வது பாதம் தான் விழுவுது. இப்போ நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர தசை, லக்னாதிபதியினுடைய தசை. ஸோ சுக்கிர திசையில் குருவோட புத்தி செப்டம்பர் வரைக்கும். அடுத்ததாக சனியினுடைய புத்தி வருது. ஸோ சுக்கிர திசையில் சனி 10ஆம் இடத்துல பலமா நிக்குது. ஸோ சனி என்ன நட்சத்திரத்துல உட்காந்து நிக்குது? சனி செவ்வாய் அவிட்டம் 4ஆம் பாதத்துல உட்காந்து நிக்குது. அவிட்டம் 4ஆம் பாதம். சுக்கிரன் ரேவதி 4 அம்சம். சுக்கிரன் இல்ல, சுக்கிரனுக்கு இல்ல. சனிக்குமே இல்ல, வாய்ப்பே இல்லைங்க சார். புதன், கேது, ரோகிணி 3 கேது, சுக்கிரன் முடிச்சு சூரியன். சார் உங்களுக்கு இப்போதைக்கு இல்லையே சார், எப்ப அப்ப அப்படின்னா புதனை விட்டுருங்க. கேதுல தாங்க உங்களுக்கு சுக்கிர திசை. புதன் புத்தி எப்ப வரைக்கும் போகுது? சாரி, சுக்கிர திசை குரு புத்தி, சாரி சனி புத்தி முடியணும். ஓகே, சனி புத்தி முடிஞ்சாதான் சார் உங்களுக்கு. சனி உங்களுக்கு 29 வரைக்கும் போகுது. சனியினுடைய தொடர்பே இல்லையே. சனி 6, சூரியன் 12, நேரடி தொடர்பு எதுவுமே இல்லைங்க. சனி அவிட்டம் 4. வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு சார் சனி புத்தியிலையுமே. ஓகே, ஸோ சனி 6 டிகிரி, சூரியன் 12 டிகிரி, இதுலையுமே 6 டிகிரி டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதனால ரொம்ப டவுனா இருக்குது இந்த சனி புத்திலாம். எப்பயிலேருந்து உங்களுக்கு அரசு வேலைக்கான யோகம்? புதன் புத்தி, கேது புத்தி, அடுத்தது சூரிய தசை கண்டினியூஸா இருக்குது. சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரம் தானே, செவ்வாயோட நட்சத்திரமா? சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரம் தான். புதன் செவ்வாய், சுக்கிரன் ரேவதி 4, சனி செவ்வாய். சூரியனுக்கு புதன் எஸ் உண்டு. அதனால புதன் புத்திலேருந்து தான் அந்த தொடர்பே வருது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போதைக்கெல்லாம் அமைப்பு இல்லை. சனி புத்திலையும் நீங்க அது தொடர்புல தான் இருப்பீங்க. எக்ஸாம்ஸ் ரிலேட்டடெல்லாம் எழுதுவீங்க, ரைட்டு, ஓகேவா? பை கோச்சாரம் எந்த காலகட்டம் நீங்க எழுதுறீங்க, அந்த காலகட்டம் கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த ஜாதகப்படி பார்க்கும்போது சனி புத்தி பெரிய அளவுல தொடர்பு இல்லை. அடுத்த வரக்கூடிய புதன் புத்தி, அடுத்து வரக்கூடிய கேது புத்தி, இதெல்லாம் சுக்கிரதசையுடைய இறுதி காலகட்டங்கள் அரசு வேலையை இழுத்துட்டு போகுது. ஏன்னா அதுக்கு அடுத்த வர திசை சூரிய திசை, அதுவும் பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ அதனால கன்ஃபார்மா அரசு வேலைக்கு போகும். எப்ப போகுங்கிறதான் கேள்வி. இப்ப சனி புத்தி போகுது, இது 29 வரைக்கும் போகுது, இதுவும் பலமா இல்லை. ஓகே, ஸோ அதனால 29 வரைக்கும் உங்களுக்கு அந்த யோக அமைப்பு குறைவா இருக்குது. பை கோச்சாரத்தின் மூலமாக எங்களால் கனெக்ட் ஆகுது. எப்ப எழுதுறீங்களோ அந்த காலகட்டம் ஒரு சான்சஸ், அதுவும் எனக்கு திருப்தியா இல்லை. நான் 50-50 ஆப்ஷன் தான் சனி புத்தியில சொல்லுவேன். புதன் புத்தியில ஷோரா போவீங்க. ஓகே, நன்றி சார். ஸோ பரிகாரம், சூரியன் நீங்க அரசு வேலைக்கு தானே ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்க. சிவன் வழிபாடு தான். சிவன் வழிபாடு இதை பண்ணிக்கிட்டு வாங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. அரசு வேலைக்கு போகணும்னா தந்தை, தாய் மற்றும் சிவன் வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அரசு வேலை யோகம் இன்னும் நெருக்கமா இருக்குன்னு அர்த்தம். ரைட், அடுத்தது சண்முகம். அவர் என்ன டீட்டெயில் ஃபர்ஸ்ட் போடல, அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தான் போட்டாரு. என்ன கேட்டிருக்காருன்னா, நாமக்கல்ல இருந்து திருமணம் எப்போது நடக்கும், தொழில் மற்றும் எதிர்காலத்தை பற்றி சொல்லுங்க. தொழிலை பற்றி பேசுவோம், திருமணம் எப்போது நடக்குங்கிறத பத்தி பேசுவோம். டேட் ஆஃப் பர்த் 20/4/93,
4:93 12:12 AM இரவு அப்படின்னு போட்டிருக்காரு. விடியற் காலைங்கிற நள்ளிரவு 12:12 AM நாமக்கல். ஓகே, சரி எடுத்தாச்சுங்க. சண்முகம் நாமக்கல்ல இருந்து திருமணம் எப்படி எப்போது தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கார். உங்க ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா புதன் குரு பரிவர்த்தனை சூப்பர். சண்முகம் உங்க ஜாதகம் தனுசு லக்னம் மீன ராசிங்க. ஜாதகம் நல்லா இருக்கு. தசாபுத்தி கனெக்ட் ஆதான்னு பார்ப்போம். மீன ராசியா, நட்சத்திரம் என்னது? உத்திரட்டாதி 3வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை சுக்கர தசை தான். ஆஹா, சுக்கர தசை 6வது பாவக அதிபதியினுடைய திசை போகுது. 6ஆம் இடத்துல கேது உட்காந்து நிக்குது. சுக்கரன் 4ஆம் இடத்துல உட்காந்து நிக்குது. ஓகே, சுக்கரன் வாங்கின சாரமும் சனியினுடைய நட்சத்திரம். ஸோ சுக்கரன் சனியினுடைய நட்சத்திரத்துல அமர்ந்து நிக்குது. சந்திரனும் சனியினுடைய நட்சத்திரம். ஸோ நல்லா இருக்கு சார், பிஸ்னஸ் நல்லா இருக்கு சார். சுக்கர திசை உங்களுக்கு பிஸ்னஸ் நல்ல விதமாக போகணுங்கிறதான் காட்டுது. அட் பிரசன்ஸ் இப்ப டல் அடிக்கும், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. பிசினஸ் சூப்பரா போகும், கவலைப்படாதீங்க. சரி, திருமணம் அப்படிங்கிற கேள்விக்கு வரலாம். சுக்கர புத்தி தானே இப்ப போகுது. எஸ், இந்த காலகட்டம் தாங்க விருப்ப திருமணத்துக்கு போகும். சுக்கரன் உங்களுக்கு தசா புத்தி நடத்துனுச்சுன்னா, இப்ப சுக்கர புத்தி 2028 வரைக்கும் போகுது. உள்ள அந்த இடத்துக்குலாம் போல நானு. சுக்கர புத்தி திருமணத்தை கொடுக்குமா? ஷுவரா கொடுக்கும், கன்ஃபார்மா கொடுக்கும். ஓகே, இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன முக்கியம் அப்படின்னா, 93ல பிறந்திருக்கிறீங்க. இதற்கு முன்னாடி ஏதாவது லவ் ஃபெயிலியர் அல்லது திருமணம், அதாவது பேசி நிச்சயம் வரைக்கும் வந்து நிக்கிறது. நேத்து ஒரு ஜாதகம் பார்த்தேன், இது அப்படியே சொன்னாங்க. புதன் பலமா உச்சமா நின்னுச்சு. அவங்க மீன லக்னமா கன்னியா லக்னமா? மீன லக்னமோ தனுசு லக்னமா? நல்லா இல்லை, புதன் தான் அவருக்கு பலம். அப்ப அது மாதிரி இருந்ததுன்னா, அதாவது பாத்தகாதிபதி பலமாக கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா திருமணம் வரைக்கும் போய் நிக்கக்கூடிய ஜாதகம். நேத்து ஒரு ஜாதகம் அப்படித்தான் பார்த்தேன். நிச்சயம் வரைக்கும் பத்திரிகை கொடுக்க உடனே நின்று போச்சு. அது மாதிரி நிக்கணும். அந்த மாதிரி ஏதாவது சம்பவம், அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது திருமணம் அல்லது ரிலேஷன்ஷிப் அல்லது லவ் ஃபெயிலியர், ரொம்ப மன அழுத்தம் அதிகமாக கொடுத்திருக்கக்கூடிய சம்பவம் ஏதாவது கொடுத்துருச்சுன்னா தெளிவாயிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அது மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நல்ல திருமணம் அமையும் உங்களுக்கு. ஓகே, நன்றிங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா பரத்குமார் சிவகாசியிலேருந்து கேட்டிருக்கார். ராகு தசை செவ்வாய் புத்தி எப்படி இருக்கும்? ஹெல்த், மேரேஜ் பத்தி சொல்லுங்க, கவர்மெண்ட் ஜாப் பத்தி சொல்லுங்க. இப்படி 4 கேள்வி கேட்காதீங்க. கவர்மெண்ட் ஜாப் பத்தி சொல்லுவோமா? மேரேஜ்னா மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா எதுவுமே போடல, மேரேஜ்னு கொடுத்துக்கிறீங்க. ஸோ அதனால ஹெல்த் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் கேள்வியை கொஞ்சம் தெளிவா போடுங்க. திருக்குறள் மாதிரி 2 லைன்ல 7 கேள்வி, ஜாப், மேரேஜ், ஃபாரின், கவர்மெண்ட், இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றுக்கும் இதை அசம்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ கேள்விகளை தெளிவா போடுங்க. அதை நீங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஃபுல்லா எழுதினா கூட பரவாயில்லை. ஆனா 2 கேள்விக்கான ஆன்சர் இது மாதிரி இருக்கு, இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல இருக்கிறேன் இதெல்லாம் சொன்னா இன்னும் எனக்கு எளிமையா இருக்கும். இன்னும் உங்களுக்கு துல்லியமா பலன் வரும் 2 நிமிடத்துல. ரைட், 9991 டைம் 8:58 PM. சிவகாசி. ஓகே, ஹெல்த் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் பத்தி சொல்லுங்க. சரி, இந்த ஜாதகம் பாருங்கன்னா மேஷ லக்னம் கன்னி ராசி. ஸோ இதான் உங்க ஜாதகம். மேஷ லக்னம் கன்னி ராசி. ஸோ நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் 4வது பாதம். நடந்துட்டு இருக்கிற தசை ராகு திசை போது. ராகு தசையில் ஆல்மோஸ்ட் சந்திர புத்தி இந்த மே 17ஆம் தேதியோட முடியுது. அடுத்தது செவ்வாய் புத்தி போகுது. ராகு திசையில் செவ்வாய் புத்தி, அவரும் 6ஆம் இடத்தோட தான் தொடர்பு. ஸோ ராகு உங்களுக்கு 9ஆம் இடத்துல, ராகு 9ல் அமர்ந்து குரு பார்த்த ராகு 22, புதன் 4, சூரியன் 22. ராகு திசை, செவ்வாய் புத்தி, புதன் மகம் 2,
ராகு திசை செவ்வாய் புத்தியில ஒரு சான்சஸ் இருக்குங்க. ராகு திசை செவ்வாய் புத்தியில ஒரு சான்சஸ் இருக்கு. செவ்வாய் 11 டிகிரி, அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம், சந்திரன் அமைப்புல நிக்குது, சூரியன் பலமா நிக்குது, ராகுக்கு திரிகோணத்துல சூரியன் வருது, செவ்வாய் அதோட ராகு தசை முடியுது. அடுத்தது குரு தசை. ஸோ குருவும் உங்களுக்கு கேதுவோட நட்சத்திரமா, குரு மகம் 2. புதன் சூரியனா இல்லையே, புதனும் மகம் 2. இல்ல, பலம் குறைவா இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு. ரைட், ஓகே. செவ்வாய் புத்தி, ராகு திசை செவ்வாய் புத்தி இறுதி காலகட்டங்கள் ஒரு சான்சஸ் கொடுக்குதுங்க. ஆனா செவ்வாய் 11 எப்போ வரைக்கும் செவ்வாய் புத்தி, இந்த பாயிண்ட பாருங்க. ராகு திசை செவ்வாய் அடுத்த ஜூன் வரைக்கும் போதா. தடை 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 தான், பலம் குறைவா இருக்குது. ஏன்னா அடுத்த வரக்கூடிய குரு தசையும் சூரியனுடைய வீட்டுல தான் இருக்கே தவிர நெருக்கம் இல்ல, ரொம்ப குறைவா இருக்குது. ஓகே, சான்சஸ் இப்ப இவருக்கு முன்னாடி ஒருத்தருக்கு சொன்ன பாருங்க, கோச்சாரம் அந்த காலகட்டம் எப்படி தொடர்பு இருக்கா. இந்த செவ்வாய் புத்தி அரசு வேலை கொடுக்கணும், அரசு சார்ந்த இடத்துல இருக்கணும். ஆனா ராகு திசை இதோட முடியுது, அதுக்கு அடுத்தது குரு தசை வருது. இந்த குரு தசையினுடைய சூரியனுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்கு அந்த ஒரு பாயிண்ட் தான் இடைவெளி அதிகமா நிக்குதுங்க. ஓகே, சோ இந்த ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்றேன். ஆனா குரு தசை மிக சிறப்பா இருக்கும், அதை மாற்று கருத்தே இல்ல. இந்த இடத்துல குரு சூரியனுடைய வீட்டுல இருக்குது, அது ஒண்ணுதான் இடைவெளி அதிகமா நிக்குது, புதனோட தான் நெருக்கத்துல நிக்குது. ஓகே, சோ அதனால வேலை வாய்ப்புகள்லாம் சிறப்பா இருக்கும். குரு தசையில நல்ல சம்பளம், நல்ல புகழ், அந்த பாயிண்ட்லாம் ஓகே. ஆனா அரசு வேலை, அரசு சார்ந்த அமைப்புகள்ல நன்மை அப்படிங்கிறது இங்க சூரியனுடைய தொடர்பு மிக நெருக்கத்துல. நான் எப்படி பலன் எடுப்பேன்னா கிரக பலம், கிரக இணைவு. இங்க கிரக பலம்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான் பலம், ஆனா அவருடைய இணைவுன்னு பார்க்கும்போது குருவுக்கும் சூரியனுக்கும் கிட்டத்தட்ட 17-18 டிகிரி டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. இதுதான் ஜாதகத்துக்கு குரு திசையில அந்த ஈடுபாடு கொடுக்குமா கொடுக்காதான்ட்டு. ஓகே, ஸோ 50-50 ஆப்ஷன் தான். என்ன காலகட்டம் நீங்க ட்ரை பண்றீங்க, ஜென்ரலா கவர்மெண்ட் ஜாப் தான் போட்டிருக்கீங்க, எழுத போறீங்களா, இருக்கிறீங்களா, அதுல என்ன ப்ராப்ளம், இது எதுவுமே சொல்லல. ஸோ அந்த காலகட்டம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன். சான்சஸ் செவ்வாய் புத்தியில இருக்குது, அதுவும் 50-50 தான். ஓகே, ரைட். வேற என்ன கேள்வி? ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ குருதசை வந்ததுல இருந்து சரியாயிடுங்க, கவலைப்படாதீங்க. கேதுவோட நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் தான் 5ஆம் இடம். ஸோ எனிவே நல்லா இருக்குங்க. இந்த குருதசை குருதசை ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. ஓகே, நெஞ்சு சம்பந்தமான பகுதிகள், இருதயம் சம்பந்தமான பகுதிகள், இதுல எல்லாம் சிக்கல்கள் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதுல வலி கிளி இதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சோம். சரியா? நன்றி. இதான் அடுத்தது. வேற யாரு? சண்முகம் சொல்லியாச்சு. கோபிநாத் 3 ஜனவரி 1980. 3/1/80 காலை 7:23. 7:23 காலை AM, சென்னை. ஓகே, என்ன கேள்வி? நான் ஏப்ரல் 2026 வேலையை இழந்தேன். ஏஎம்மா பிஎம்மாங்க? இல்ல, இதுதான். சரி, ரைட்டு. ஏப்ரல் 26 வேலையை இழந்தேன், எனக்கு எப்போது புதிய வேலை கிடைக்கும்? 3/1/1980 காலை 7:23. இதான் ஜாதகம். எது? தனுசு லக்னம், மிதுன ராசி. இது இல்ல, ஜாதகம் எங்கேயோ சாப்ட்வேர்ல ஏதோ ப்ராப்ளம். இந்த ஒரு நிமிஷம். சரி, இதாங்க உங்க ஜாதகம். தனுசு லக்னம்,
மிதுன ராசி புனர்பூசம் 2வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது கேது தசை போகுது. சோ கேது தசையில் சந்திர புத்தி தான் உங்களுக்கு போயிட்டு இருக்குது. இந்த வருடம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் கேது தசையில் சந்திர புத்தி. சோ சந்திரன் உங்களுக்கு எத்தனை டிகிரி? 26 டிகிரி. 26 வாங்கின சாரம் குரு 2ஆம் பாதத்துல. குரு 2ஆம் பாதம். கேது தசையில் சந்திர புத்தி. சந்திரன் 26, புதன் 7, லக்னத்துல சூரியன் குரும் பரிவர்த்தனை. சனி 3. ஓகே, சோ சுக்கிரன் 20. கண்டிப்பா கிடைக்கணுங்க. கண்டிப்பா கிடைக்கணும். சந்திர புத்தி தானே போயிட்டு இருக்கு. எப்போ வரைக்கும் போகுது? சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டை பாக்குதுல. சோ அதனால கேது திசையில் சந்திர புத்தி செப்டம்பர் வரைக்கும் போகுதுங்க. அடுத்த செவ்வாய் புத்தியில் நீங்க வேலையில இருக்கணுமா? செவ்வாய் எத்தனை? செவ்வாய் 9ஆம் வீட்டுல அமர்ந்து நிக்குது. செவ்வாய் சுக்கிரன் ஷியோரா இருக்கணுங்க. செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு வேலையில நீங்க இருந்தே ஆகணும். செவ்வாய் சுக்கிரன் நட்சத்திரமா? ஷியோரா கண்டிப்பாக நல்ல வேலையில இருந்தாகணும். கவலையப்படாதீங்க. ஓகே, செவ்வாய் உங்களுக்கு ராகு செவ்வாய் 20, ராகு 8, குரு 16. ஷோர். ஸோ செவ்வாய் புத்தி செப்டம்பர்ல நீங்க வேலையில இருக்கணும். இப்ப என்ன மேவா? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாசம் தான் கேப். நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. செவ்வாய் புத்தி தொட்டோட நீங்க வேலையில இருக்கணுங்க. ஓகே ரைட், நன்றி. அடுத்தது வெங்கடேஷ் ராஜா கும்பகோணத்திலேருந்து 1/5/89. 1/5/89 4:45 PM. கும்பகோணம். திருமணம் எப்போ சார் நடக்கும்? இவரு 89ல பிறந்திருக்காரு. மனைவி மருத்துவரா இருப்பாங்களா? நீங்க டாக்டருங்களா? அத சொல்லல. நான் டாக்டர்லாம் பேசாத. எனக்கு மருத்துவர் வருவாங்களா? இதான் கேள்வி. 1/5/89 4:45 PM கும்பகோணம். எஸ். சோ வெங்கடேஷ் ராஜா, கன்னி லக்னம், கும்ப ராசி. எஸ், இதான் உங்களுடைய ஜாதகம். நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பூரட்டாதி 1வது பாதத்துல விழுந்திருக்குது. நடக்கிற திசை புதன் திசை போகுது. சோ புதன் திசையில் கேது புத்தி முடிந்து சுக்கிர புத்தி. இந்த சுக்கிர புத்தி கண்டிப்பாக திருமணத்தை கொடுத்தாகணும். அஸ் பர் லா படி இந்த கன்னியா லக்னத்துக்கு சுக்கிரன் எங்க உட்கார்ந்துருக்காரு? 8ல போய் மறைகிறாரு. சூரியன் 17, சுக்கிரன் 24. பரிவர்த்தனை எதுவுமே இல்ல. செவ்வாய் 7. இங்க இதான் பிரச்சனை. நீங்க 89 நீங்க பிறந்து ஏன் இவ்வளவு நாளா திருமணம் நடக்க விடாமல் தடையானதுக்கான காரணம் இங்க சுக்கிரன் அஷ்டம ஸ்தானத்துல போய் மறைகிறாரு. இதுதாங்க விஷயமே. எனிவே சுக்கிரன் மறைஞ்சாலும் சுயசாரம் மாறங்கிறாரா? ஆமா, சுக்கிரன் பரணி 4ல உட்கார்ந்து நிக்கிறா. சோ அதனால ஒரு குடும்பம் அப்படிங்கிற பாயிண்ட் உங்களுக்கு உண்டுங்க. நல்லா இருக்குது. அதே போலதான் அஷ்டம ஸ்தானத்துல குடும்பாதிபதி சனியினுடைய திரியோணத்துல உட்கார்ந்து நிக்குது. எக்ஸ்பெக்டேஷனை டோட்டலா குறைச்சிக்குங்க இந்த மெத்தட்ல. செவ்வாயினுடைய வீட்டுல தான் குடும்பஸ்தானாதிபதி உட்கார்ந்து நிக்குது. உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். சோ அவர் உங்களுக்கு செவ்வாயினுடைய வீட்டில் இங்க இது ஒண்ணுதான் மருத்துவர் ஆவதற்கான அமைப்பு. சனி பூராடம் 3, வேற செவ்வாய் கூட இல்ல. செவ்வாய் எஸ் உண்டுங்க. இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு திருமணம். இதை விட்டுறாதீங்க. டோட்டலா எக்ஸ்பெக்டேஷன் டோட்டலா குறைச்சிக்கணும். சனியினுடைய தொடர்பு வர்றது மருத்துவத்துறை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்குது. ஓகே, அப்படியே மருத்துவத்துறையாக இருந்தது அப்படின்னா
எது சார்ந்த அமைப்புகள்னா தேய்பிறை சந்திரனா, சனி மற்றும் சந்திரன். இந்த குழந்தை டெலிவரி சம்பந்தமா, ஓகே, குழந்தை டெலிவரி சம்பந்தமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவம் சார்ந்த கல்வி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்காகவே படிச்சிருப்பாங்க. அது மாதிரியான டாக்டர் இந்த மெத்தட்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. 8ஆம் இடத்தில் சுக்கிரன், நல்லா நோட் பண்ணிக்கணும். 2வது பாவகாதிபதி 8ஆம் இடத்துல, ஆனா கொஞ்சம் பலமா நிக்குது. ஆனா சனியினுடைய திரியோணத்துல நிக்குது, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி நிக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு அடி வாங்குதோ அவ்வளவுக்கு அவ்வளோ. இப்ப நம்ம பலமா நிக்குதா, எஸ், ஃப்ரெஷ்ஷா நம்ம ஒரு வண்டி வாங்குறோம் இல்லையா, செகண்ட் ஹேண்ட்ல போறோம், அது மாதிரி. சரியா? இது மாதிரி அந்த மெத்தட் சொன்னா அதுதான் சொல்ல வரல, தப்பா எடுத்துக்கூடாது. ஜோதிடருடைய தொழில் வந்து வர ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் நம்ம பேசும் முறை வந்து தோனி அவங்களை ஹேட் பண்ணவும் கூடாது, அந்த பலனை உங்களுக்கு சொல்லியும் ஆகணும். அதற்காக தான் சொல்றேன். கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை டோட்டலா குறைச்சிக்கிங்க, வரன் தேடுங்க, கண்டிப்பா சுக்கர புத்தியில முடியும். நன்றி. சரி, அடுத்ததாக ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து, ஆக்சுவலா அவர் என்ன ஐடினா, ஆனந்த்ங்கிறவரு ரெடின் கிங்ஸ்லி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து கேட்டிருக்காரு. 21/1/95 21/1/95. ஓகே, 10:17 AM, 10:17 AM, கோவில்பட்டி. எஸ், எடுத்தாச்சுங்க. 1, திருமணம் எப்போது நடக்கும்? 2, வெளிநாட்டு வேலை எப்படி இருக்கும், கிடைக்குமா? இதான் 2 கேள்வி. நேத்தி லட்சம் மாதிரி சொல்லியிருக்காரு. ஜாதகம் பார்க்கலாம். 21/1/95, 10:17 AM, கோவில்பட்டி. ஓகே, சோ ஜாதகம் மீன லக்னம், கும்பராசி. சோ இதுதான் அவருடைய ஜாதகம். மீன லக்னம், கும்பராசிங்க, சிம்ம ராசி. நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், 1வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது ராகு தசை போயிட்டு இருக்குது. ராகு தசையில் புதனுடைய புத்தி 2027 ஜூலை வரைக்கும். சோ ராகு தசையில் புதன் புத்தி. ராகு அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்து நிற்கிறார். புதன் இந்த ஜாதகத்துக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய 7வது ஆதிபத்தியம். சரி, ரைட்டு. ராகு தசையில் புதன் புத்தி. ராகு திசையில் புதன் புத்தி இல்ல, ராகு திசையில் புதன் புத்தி அமைப்பே வரலையே. வேற ஏதாவது தொடர்பு? இல்ல, புதன்ல கிடையாதுங்க. நெக்ஸ்ட், ராகு திசையில் புதன் புத்தி. புதன் செவ்வாயோட நட்சத்திரம். சனி 16, செவ்வாய் 6, கேது 16. ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ஓகே, ராகு திசை புதன் புத்தி திருமணத்துக்கு எடுத்துட்டு போகுது. அடுத்த வரக்கூடிய கேது புத்தி ஷோரா குடும்ப வாழ்க்கையில சிக்கலும் சேர்த்து கொடுக்குது. நான் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். கேது புத்தியாவது திருப்தியா இருக்கும்னா கேது புத்தி அதோட மோசம். இப்ப இதுக்கு முன்னாடி இந்த புதன் புத்தியில புதன் செவ்வாயினுடைய சாரம் வாங்கி செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்காந்து நிக்குது. சொந்தத்துல ஏதாவது பொண்ணு இருக்கா பாருங்க. ஓகே, 1 இல்லது வரக்கூடிய வரன் மூலமாக சின்ன சின்ன இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும். 1, ஏன்னா செவ்வாய் குடும்பாதிபதி, அவர் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். குடும்பஸ்தானத்துல கேது, அந்த ஸ்தானத்துக்கு சனியினுடைய பார்வை. இந்த 2 பாயிண்ட்டும் இங்க இருக்குது. ஆனா நடக்கும் புத்தி, தசாநாதனை விட்டுருங்க, புத்திநாதன் திருமணத்தை கொடுத்தாகணும். அவர் 2ஆம் இடத்தோடு தொடர்பு நிற்கிறார். இப்ப குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதற்கப்புறம் குடும்பத்துல
சிக்கலும் ஏற்படுத்தி கொடுக்குது. இதுதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் ரொம்ப முக்கியமா நிக்குது. ஸோ அதனால கவனம் கவனம் கவனம். எது கவனம்? 2ஆம் பாவகாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல, 2ஆம் பாவகத்துல கேது, அதற்கு சனியினுடைய பார்வை, ரெண்டும் ஒரே டிகிரில நிக்குது. ஸோ அதனால கேது புத்தியில கவனமா இருக்கணும். அன்னைய காலகட்டம் சின்ன சின்ன இஷ்யூஸ் கண்டிப்பா வரும், அதுல கவனமா இருக்கணும். இந்த புதன் புத்தி திருமணத்துக்கு இழுத்துட்டு போகுதுங்க. 1. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. எஸ், நீங்க கேட்கிற பாயிண்ட். புதன் புத்தியில விட்டுருங்க, கேது புத்தி வெளிநாட்டுக்கு இழுத்துட்டு போகும். ஸோ அதனால மேரேஜ் முடிஞ்சு கேது புத்தி வரும் காலகட்டங்களில் வெளிநாட்டுக்கான ஆப்ஷன் தெளிவா காட்டுது. இப்பவே நான் வெளிநாட்டுக்கு போவேனா அப்படின்னா, செவ்வாய் புதன் உங்களுக்கு சரராசியில உட்கார்ந்துருக்கார். வாகன சாரம் செவ்வாய், அவர் ஸ்திரராசியில உட்கார்ந்துருக்கார். செவ்வாய் 6, சந்திரன் 28 இல்ல, இப்ப கிடையாது, கேதுல எடுத்துட்டு போகும். ஸோ அந்த ஆப்ஷனை கரெக்டா சூஸ் பண்ணிக்கீங்க. கரெக்டா திருமணம், வெளிநாட்டு வேலை. அப்ப திருமணம் முடிஞ்சு 2 வருடங்கள் கழிச்சு வெளிநாட்டுக்கு போறதுக்கான ஆப்ஷன் வரும்போது குடும்ப வாழ்க்கை பிரிவுங்கிறத காட்டுது. அந்த பிரிவு இந்த பிரிவு வேலைக்கான பிரிவு. ஓகே, ஆனா 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கா, ஷோரா பிரிக்க வைக்கும். சரியா? அதனால வேலைக்காக பிரிவு நேச்சுரல் ஆயிடுதா? இது ஒரு நல்ல பிரிவு மாதிரி காட்டுதா? எஸ், அன்னைய காலகட்டத்தை அதை பயன்படுத்திக்கணும். அந்த அமைப்பு தான் காட்டுது. நன்றி. சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா மற்ற நேயர் இன்னொருத்தர் யாரு? பெருவயல் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்துங்க. அவரும் ஜாதகத்துக்கு பேமெண்ட் பண்ணிட்டார் சூப்பர் சாட்ல, ஆன்சர் போடல, தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரோம் நம்ம. பெருவயல், தயவுசெய்து இனிமேல ஏதாவது போடுறீங்க அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் பண்ணிட்டு பின் பண்ணிட்டு அப்புறம் பேமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும், மற்றவர்களுக்கெல்லாம் பண்றாங்கல்ல. அதனால ரைட் சார். 30/7/94 11:45 PM இரவு. பிளேஸ் ராமநாதபுரம். எனக்கு நேரம் எப்படி சார் இருக்கு, தொழில் எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. 30/7/94 11:45 PM. ஊர் ராமநாதபுரம். எஸ், எடுத்தாச்சுங்க. நேரம் எப்படி இருக்கு, தொழில் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்ட்டு. சரி, மேஷ லக்னம், மேஷ ராசி. இவரு பெருவயல் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்த நபர் இவர் தான். மேஷ லக்னம், மேஷ ராசி. ஸோ நட்சத்திரம் பரணி, 1வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை சந்திர தசை. ஆல்மோஸ்ட் இந்த ஜூனோட முடியுதுங்க. சந்திர தசையில் சூரிய புத்தி போகுது. ஸோ சூரியன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல, சந்திர தசையில் சூரிய புத்தி. சூரியன் என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு? சனியோட நட்சத்திரம். அதான் பிரச்சனைங்க, தொழில டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. சூரிய புத்தி முடியட்டும், சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை அப்படின்னு வரும் பொழுது, செவ்வாய் தசை எப்படி சார் இருக்கும்? அடுத்த பாயிண்ட், செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்துல. ஸோ செவ்வாய் மிருகசீரிஷம், சுயசாரம் வாங்குது. சுயசாரம், புதன் நல்லா இருக்கும் சார். செவ்வாய், ஒரு நிமிஷம் இருங்க, அந்த ஒரு பாயிண்ட பார்த்துடுறேன். செவ்வாய் சுயசாரம் வாங்கி நிக்குதா? சூப்பரா இருக்கும் சார். ஓகே, செவ்வாய் சுக்கிரனுடைய தொடர்பு பாயிண்ட் நவாம்சத்துல வருது. சனி 17, சுக்கிரன் 27. எஸ், பிசினஸ் நல்லபடியா போகும் சார் அந்த காலகட்டம். இப்ப ஜூன் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. வேற என்ன கேள்வி? நேரம் இப்ப எப்படி? நேரம் இப்ப சரியில்லை, சுத்தமா சரியில்லை. ஓகே, மூத்த சகோதர சகோதரிகள் யாராவது இருக்காங்களா? அவங்களோட பிரச்சனை ஓடி இருக்கணும். ஒன்றும் பெருசா கையில நிக்காது, தொழில் நட்டம். கையில காசு இருக்க விடக்கூடாது, செலவாயிட்டே இருக்கணும். ஊழியர்களும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணணும், எங்க போனாலும் ஏதாவது பிரச்சனை வருது. அது மாதிரி எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா வேலை செய்யக்கூடிய ஆட்கள், உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள், கோ ஒர்க்கர்ஸ், இதெல்லாம் சரியில்லை இன்றைய காலகட்டம். அதே போல கை கால் பகுதிகளை அடிக்கடி படணும், அதெல்லாம் கவனமா இருந்துங்க. அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கணும். அது மருத்துவ செலவு, அந்த பாயிண்ட்லாம் காட்டுது. ஓகே, ஜூனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சந்திர தசை முடிந்து செவ்வாய் தசை சிறப்பா இருக்கும். ஓகே, சரி, அவ்வளவுதான் சார். இந்த நேர்கள் தான். மற்றவர்கள் 40 ரூபா மினிமமா போட்டிருக்கிறீங்க, அது சொல்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அதனால அவர்களுக்கு நம்ம ஆன்சர் சொல்லல. அதனால இவ்வளவுதான் நம்ம சேனல்ல இந்த வாரம் லைவ் பண்ணதுல சூப்பர் சாட் மூலமாக கொஸ்டின்ஸ் கேட்டுறவங்க அவங்களுக்கான ஆன்சர் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒவ்வொரு வாரமும் பண்ணிட்டு வரோம். அவங்களுக்கான ஆன்சரும்
திங்கக்கிழமை ஆன்சர் வந்துடும். ஸோ அதனால உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் தான், சாட்டர்டே சண்டேல கலந்துக்குங்க. இல்லை எனக்கு கம்பல்சரி ஆன்சர் வேணும், என்னோட ஜாதகத்தை நீங்க படிக்கலங்கிற பட்சத்தில் மினிமம் 100 rupees பண்ணி சூப்பர் சாட்ல ஜாதகத்தை போடுங்க. மண்டே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகே ரைட், இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.